அவர் என் பலனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே போகிற உங்களுக்கு தீர்வு உண்டு. The man who walks into the presence of God will see God. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நுழைகிற அந்த மனுஷன் கர்த்தரை அவன் காண்பான். இந்த கால நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சன்னிதானம் அவருடைய வயலுக்குள்ள வந்த நீங்க அவரை காண போறீர்கள். அதனால் இரு கரங்களை தலைக்கு நேராக உயர்த்தி தலைக்கு மேலாக உயர்த்தி அந்த பிரசன்னத்துக்குள்ள நுழைவோம். அந்த பிரசன்னத்துல உனக்கு தீர்வு உண்டு. பலவீனத்தோடு இந்த பிரசன்னத்துல நீ வந்தா பலனாய் நீ திரும்ப போகிறாய். சுகவீனத்தோடு இந்த பிரசன்னத்துக்குள்ள வந்தா சுகம் பெற்று போகிறாய். தோல்வியோடு இந்த பிரசன்னத்துக்குள்ள வந்தால் நீ வெற்றியாய் கடந்து போகிறாய். இது நீயும் கர்த்தரும் சந்திக்கிற நேரமாய் இருக்கிறபடியால் அவருடைய பிரசன்னத்துல உள்ள வாங்க. ரிபா தூராபா நாமா ஷேகே தேரே போகோ ரோபோ ரியா தூராபா நாமா ஷேகே தேரே. அவருடைய பிரசன்னம் அது மென்மையான ஒரு பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துல தீர்வு உண்டு. அவருடைய பிரசன்னத்துல பதில் உண்டு. அவருடைய பிரசன்னத்துல நிரந்தரம் உண்டு. அவருடைய பிரசன்னத்துல சமாதானம் உண்டு. அதனால இருக்கிற இடங்களை சாதாரணமாய் இல்லாதபடிக்கு அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்க முகங்கள் செத்து போவதில்லை. அவர் உன்மேல் பிரகாசமாய் இருக்கிறார். உன்மேல் பிரகாசமாய் இருக்கிறார். ரிபாதுராபா நாமா ஷேகே தேரே ஓரியான் துராபா நாமா சேரா Turaba nama sheke derene mokorobo rianturaba nama seke derere ribadura banama shibadara namokorobo. நீ கர்த்தருடைய பேசுகிற நேரமா அங்க இங்கு பார்க்காதபடிக்கு அவர் உறவு கொள்ளுகிற நேரமா இருக்கிறது. அவர் உன்னோடு உறவு கொள்ளுகிற நேரமா இருக்கிறது. அவர் விலகாத பிரசன்னம். அவர் விலகாத பிரசன்னம். ரியாந்துரா நாமா ஷேகே derere Ribadura banama seko do 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 ribadura ba yandara banama she riyadura banama seke vilagada piriyada vom samugame adadayan sudandir nudandirame வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே. போதும் எப்போதும் நீர் விலகாத கரங்களை உயர்த்தி விலகாத ஓ இயேசுவே சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதும் விலகாத பிரியாரி வராரா நமஸ்தே ரிபத்துரா நமஸ்தே கதரா ரிபத்துரா நமஸ்தே கதரா ரிபத்துரா நமஸ்தே கதரா. போதும் எப்போதும் போதுமே. ஹalleluya ஹalleluya Hallelujah, hallelujah, hallelujah.
பரலோக கவனத்தை நான் ஈர்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியான ஒரு ஆராதனை இந்த காலை நேரத்திலே நான் செய்கிறேன். ஓ கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே இயேசுவே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். சொல்லுவோமா? நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் போதும், நீர் போதும், எப்போதும் நீர் நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் போதும், நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya,
ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 யுத்தங்கள் செய்பவரே, உனக்காக அவர் யோர்தானை பிளந்தவராயிருக்கிறார். அவருடைய கோலை நீட்டும் பொழுது உனக்காக வழிகளை உண்டு பண்ணுகிறவரை ஆராதனை செய்கிறார். ஓ, சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்தோம், பெருமழையாய் பிரவேசித்தோம், உள்ளங்கை வேகமே, உள்ளங்கை வேகமே, ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல யாரெல்லாம் முழங்கால் பட ஆசைப்படுகிறீங்களோ, நிக்கிறவங்க நீங்க நிக்கலாம், அது பிரச்சனையே இல்ல. அவருடைய பிரச்சனை இல்லைன்னா நான் ஒரு உண்மையை சொல்றேன், அவருடைய பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்ல. அதனால முழங்கால் பட விரும்புகிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நின்று பாடுறனால நீங்க பரவாயில்ல. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதும். விலகாத விலகாத பிரியா, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. எங்கப்பா நான் போவேன் உங்களுடைய பிரசன்னம் இல்லாம, அதுதான் எனக்கு சுதந்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு அவரை பாடு, வேறொன்று எனக்கு வேண்டாம்ப்பா, நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் போதும் எப்போதும், நீர் போதும். விலகாத விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் விலகாத விலகாத பிரியாத உம் சமூகமே,
யோசுவாக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். යෝෂුවාට පොරොන්දු වුණා. மோசேயோடு என் பிரசனம் இருந்தபடியால் මෝසෙස්තුමා සමග අභිමුඛත්වයේ තිබුණා වගේ என் பிரசனம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். මාගේ අභිමුඛත්වය ඔබ සමගත් තිබේ. யோசுவா ஒரே ஒரு காரியத்துல அவன் பிடிவாதமா இருந்தான். යෝෂුවාන්සේ එකක් කෙරේ ඉතා ஆண்டவரே මුරණ්ඩුවෙන් உங்களோட பிரச்சனை எனக்கு முன்பதாக போகலன்னா நான் ஒரு அடி வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ඔබගේ අභිමුඛත්වයේ ඉදිරියට යන්නේ නැත්නම් එක අඩියක්වත් තියන්නේ නැහැ. இதுதான் உங்களுடைய பிடிவாதமா இந்த මේක காலை තමයි நேரத்துல යාගේ இருக்கணும். මුරණ්ඩුව. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் அதோடைய பிரசன்னத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணது போல உங்களுக்கும் அவர் தேவன் ப்ராமிஸ் பண்ணுகிற வல்லவராய் ආබ්‍රහාම් இருக்கிறார். ඊසාක් යාකෝබ්ට පොරොන්දුනා වගේ අභිමුඛත්වයේ ஆண்டவரே ඔබට இந்த ස්වාමීන් காலை වහන්සේ நேரத்துல எங்களுடைய ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். නමස්කාරය වගේ දායකත්වය. ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்கள் ஒன்றுமே ඔබ නැතුව අපිට කිසි எல்லா දෙයක් නැහැ. துதி எல்லா கனம் எல்லா සියලු மகிமையும் ගෞරවය, මායමය, இயேசுவின் ප්‍රශංසා நாமத்திலே යේසුස් ஜெபிக்கிறோம் වහන්සේගේ නාමයෙන් எங்கள் நல்ல කරනවා. பிதாவே. යහපත් ஆமென். පියාණන්. யாவரும் கரங்களை தட்டி මේ கர்த்தருடைய හැම நாமம் ප්‍රශංසා யாவரும் எழுந்து நிற்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 31 35 வரைக்கும் கவனமா வாசிங்க. උත්පත්ති 37 31 වන පදයේ සිට 35 වන පදය දක්වා. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவனுக்காக அவனுடைய தகப்பன் அழுது கொண்டே இருந்தான். ඔහු දෙසව්ගේ පියා අඬමින් සිටියා. ஏன்? ඇයි? தான் நேசித்த ராகேலுக்கு பெற்ற முதல் குமாரனாகிய யோசேப்பை நான் இழந்து விட்டேன். තමා ප්‍රේම කළ රාකේලට ලැබුණ පළමුවෙනි පුත්‍රයා වෙන යෝසේප්ව මං අහිමි அதன் කරගත්තා. அர்த்தம் என்ன? ඒ අර්ථය කුමක්ද? உன் ரட்சிப்பு காணாமல் போக கூடாது. ඔබගේ ගැලවීම අහිමි වෙන නරකයි. நீ கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உனக்கு சந்தோஷம் இல்ல. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ රුධිරයෙන් ගලවණු මිදුණු சபைக்கு வர ஆசை இல்ல. සභාවට එන්න කැමැත්තක් නැහැ. ஊழியம் செய்ய ஆசை இல்ல. සේවය කරන්න කැමැත්තක් නැහැ. நீ ஊழியம் செய்யாம மற்றவர்களை குற்றம் சாட்டுற. ඔබ සේවය කරන්නේ නැතුව අනිත් අයට චෝදනා அவங்க කරනවා. பரிசுத்தமா நடக்க இல்ல. ඔවුන් සුද්ධව ගත කරන්නේ නැහැ. அவங்க உண்மையா நடக்க இல்ல. ඔවුන් අවංක වෙන්නේ நீ නැහැ. உன்னை பார்க்காம ඔබ දිහා බලන්නේ නැතුව நீ மற்றவர்களை பார்க்கிற. ඔබ අනිත් අය දිහා බලනවා. மற்றவர்கள் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். අනිත් අය සේවය කරමින් තමයි ඉන්නේ. உன்னை கர்த்தருக்காக உன்னை மாற்ற முடியல. ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ඔබ වෙනස් කරගන්න බැරි වෙලා. ஆனா நீ தேவன்ட பிள்ளைதான். නමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් තමයි. அவன் யோசேப்பை இழந்த ரட்சிப்பு, சல்வேஷன், ඔව් යෝසිප් අහිමි කරගත්ත ගැලවීම. இந்த ரட்சிப்பை கர்த்தர் உன்னை தேடி வந்தார். මේ ගැලවීම දෙන පිණිස දෙවියන් වහන්සේ ඔබව සොයාගෙන உன்னுடைய පැමිණියා. குணத்தை பரிசுத்த ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். ඔබගේ ගුණාංග ස්වභාවය ශුද්ධාත්මයන් වහන්සේ වෙනස් வேதம் කරන්න කැමති சொல்லுகிறது, වෙනවා. நானும் நீங்களும் மிருகமாக இருந்தோம், බයිබලයේ කියනවා මමත් ඔබත් මුර්ගයන් වගේ හිටියා. மற்றவர்களை கடிக்கிறவர்களாக இருந்தோம். අනිත් අය සපා කන අයව හිටියා. அப்படிப்பட்ட எங்களை தேவ பிள்ளையாக கிறிஸ்து மாற்றினார். ඔබ සිටිය අපව දේව දරුවන් ஒரு ලෙස பெரிய ක්‍රිස්තුස් அல்லேලூயா වහන්සේ சொல்லுங்க. වෙනස් කළා. හලෙලූයා කියමු. கிறிஸ்துவுடைய அன்பு உனக்கு தெரியல. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය ඔබට දන්නේ නැහැ. ஏன் உண்ட வீட்டுக்குள்ள விக்கிரம் ඇයි ඔබගේ නිවෙස් තුල අන්‍ය රූප තිබෙනවා? உண்ட கணவன் சபைக்கு මේ வாரதில்லை, ස්වාම පුරුෂයා සභාවට එන්නේ உண்ட නැහැ. மனைவி මේ வாரதில்லை, භාර්යාව එන්නේ නැහැ. உண்ட பிள்ளைகள் உனக்கு ඔබේ அடங்குதில்லை. දරුවන් ඔබට යටත් වෙන්නේ இதனால නැහැ. ஒரு குழப்ப சூழ்நிலை. ඒ නිසා ඒක කැළඹිලි සාගත තත්වයක්. அந்த குழப்ப சூழ்நிலையில ඒ කැළඹිලි සාගත ரட்சிப்பு තත්වයේ போயிட்டு ගැලවීම ගියා. இனி நான் பாதாளத்துக்கு தான் இறங்கணும். මින්මතු මම පාතාලයට තමයි බසින්න வேதம் ඕනේ. சொல்லுது, බයිබලයේ කියනවා பாதாளமும் மரணமும் போற்றாது புகழாது. පාතාලයත් அதனால මරණයත් වර්ණනා කරන්නේ இப்பொழுது නැහැ. நான் கர்த்தரை புகழவும் மாட்டேன், கர்த்தரை போற்றவும் ඒ மாட்டேன். නිසා මම ස්වාමීන් වහන්සේට දැන් වර්ණනා කරන්නෙත් නැහැ, ප්‍රශංසා කරන්නෙත් නැහැ. අනවා. அதனால தான் ஆவியானுடைய வல்லமை நமக்கு இறங்கும். ඒ නිසා තමයි ආත්මයන් වහන්සේ பவுல் விட இல்ல, පවුල්තුමාත් සැරියේ නැහැ. 4வது மாடியில preach பண்ணி கொண்டிருக்கிறார். හතරවෙනි මාලේ උගන්වමින් ஜெயினேகு ඉන්නවා. அடங்காதவன் ඒ යටහත් වෙන්නේ තැනත්තා. பவுல் preach பண்ற පවුල්තුමා දේශනා කරනවා. வல்லமையானவர். බලවත් කෙනෙක්. இவன் மாடியில இருந்து இரவு நேரத்துல கூட வேடிக்கை பார்த்திருக்கிறான், රාත්‍රියේදී තෝ උඩ බිම් බලාගෙන ඉඳලා තියෙනවා. ஜன்னல் வழியாக. ජනේලෙන්.
கீழே விழுந்துட்டான். බිමට වැටුණා. பவுல் விட இல்ல, පවුලතුමා අත්හැරියේ கீழே නැහැ. ஓடின. බිමට ගියා. அவன் எடுத்து நல்லா ஜெபிச்ச. ඕ හොඳට යාඥා කරා. உயிர் வந்துட்டு පණාවා. கூட்டம் முடிக்க இல்ல, දෙමේ ඉවර නැහැ. திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ண. ආයෙ වෙල පටන් ගත්තා. எப்படி கெட்டிக்காரன் பாரு. කොහොම කෙනෙක්ද බලන්න. அதனால தான் உங்களுக்கு உயர்வு வருது இல்ல. நீங்க நினைச்ச மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புறீங்க. ඔබ හිතන විදියට කිතුණු ජීවිතය ගත කරන්න ඔබ කැමති அது වෙනවා. முடியாது. ඒක කරන්න බෑ. உலகம் முழுவதும் சபை நடக்குது. ලෝකෙ මුළුල්ලේ සභාව සිද්ධ වෙනවා. என்ன சபைக்காக இவ்வளவு காலம் செய்றீங்க? මොනවද ඔබ සභාව මෙතෙක් කල් කරන්නේ? ஆனா நீங்க தலைமுத்துவத்துக்கு வர போராடுறீங்க. නමුත් ඔබ නායකත්වයට එන්න කැමති වෙනවා. சொல்ல விளங்குதா? மக்கள் பார்க்க விரும்புறீங்க. ජනතාව බලන්න කැමති වෙනවා. ஏன் உங்களோட குடும்பத்தை ஜெபத்தினால கொண்டு வர முடியல? ඇයි ඔබගේ පවුල යාඥාවෙන් ඔබට ගෙනෙන්න බැරි වෙලා තියෙන්නේ? உங்களோட பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக எங்க உங்களால முடியல? ඔබේ දරුවන්ගේ ගැලවීම උස යාඥා කරන්න බැරි වෙලා තියෙන්නේ. சொல்ல விளங்குதா? இப்ப நான் என்ன சொல்ற வாரேன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். මම මොනවද කියන්නේ? ඔබගේ ජීවිතේ හාස්කම් සිද්ධ වෙන්න. கடவுள் பிள்ளைகளை எங்களுக்கு தாரது கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்படுது. දෙවියන්වහන්සේ දරුවන් අපිට දෙන්නේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මහිමයට පත් කරන්න. என்ன ஊழியம் செய்வதற்கு முன்னுக்கு வரணும். සේවය කරන්න ඉදිරියට ரட்சிப்பு இழக்காத. ගැලවීම අහිමි කරගන්න එපා. அதனால அழுதான். ඒ ஐயோ இந்த ரட்சிப்பு போயிட்டுதே. නිසා තමයි යාකෝබ බැඳුවේ මාගේ ගැලවීම නැති වුණානේ. அவன் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன். දෙවියන් වහන්සේ විසින් කැඳවුම් ලැබූ දේව முற்புதாக்களின் මිනිසෙක්. குடும்பம் ආදි පිතෘවරුන්ගේ පවුල எப்படி அழிக்கப்படுது? කොහොමද කැඳවුම් ලැබෙන්නේ? அதே குடும்பத்துல ඒ පවුලෙන්ම அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். කැඳ වූ දෙවියන් වහන්සේ ஒரு විශ්වාසවන්තයි. பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. හalleluya කියමු. என்ன அழைத்த தேவன்? කැඳ වූ දෙවියන් වහන්සේ நீங்க எங்கட நதிக்குள்ள புறப்பட்டு பாயணும். ඔබ අපගේ නදිය තුලින් යන්නට இப்ப ඕනේ. கொடுக்க முடியாம இருக்கும். දැන් දෙන්නට බැරි වෙති. ஒரு நாளைக்கு கர்த்தர் கொடுக்க வைப்பார். නමුත් දවසක ස්වාමීන් වහන්සේ දෙන්නට සලස්වයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. சொல்லுங்க கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. දෙන්න සලස්වයි. என்ன தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப ரட்சிப்பு போயிடக்கூடாது. දෙවියන් වහන්සේ නොහැකි කිසිවක් නෑ. ගැලවීම ඔබෙන් යන්න නරකයි. ரட்சிப்பு பரிசுத்தமானது. ගැලවීම සුද්ධයි. அது உண்மையானது. ඒක සැබෑව. இந்த தேவன மேல வேற தேவன் யாரும் இல்ல. මේ දෙවියන් වහන්සේට තව இவர் දෙවියෙක් உயிருள்ள නෑ. தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. දෙවියෙක් කෙනෙක් ආමෙන් කියමු. இவர் அறிவிப்பதனால ஒரு வெற்றி வரும். උන්වහන්සේව ප්‍රකාශ කිරීමෙන් ජයක් ඇති වෙන්න ඕනේ. என்ன நடக்குதுன்னு பாருங்க. මොනවද වෙන්නේ කියලා බලන්න. முதலாவது ரட்சிப்பா. ප්‍රථමයෙන් ගැලවීම. ரட்சிப்பு இல்லாமல் ஒன்றுமில்லை. ගැලවීම නැතුව කිසිවක් முதலாவது නැහැ. நீங்க ரட்சிக்கப்படும். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து இலவசமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைக்கப்பட்டு உண்ட சாபத்தை பாவத்தை மீட்டு இரத்தத்தினால் கழுவி உன்னை பிள்ளையா மாற்றுறார். පාපෙන් ශාපෙන් අයුතුකමෙන් ඔබ මුදවාගෙන යේසුස් වහන්සේගේ රුධිරයෙන් ඔබ நீ தேவனுக்கு ஆராதனை, உன்னை அழைச்சதே தேவனை ஆராதிக்க. ඔබ කැඳෙවුම දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන පිණිස. என்னத்துக்கு ஆளுதான்? මොනවටද ඇඬුවේ? ரட்சிப்பு ගැලවීම. காணாமல் போயிட்டு. නැතිව ගියා. ஆனா உண்மைப்படி காணாமல் போகவில்லை. නමුත් ඒ உனக்காக සත්‍යය மரித்த தேவன் வேதனை துன்பம் வியாகுலம் வந்தாலும் உன் ரட்சிப்பை காத்து. ඔබ උස මරණ දෙවියන් වහන්සේ அதுக்கு දුක தான் වේදනාව உனக்கு ඔබ ගැලවීම කරා வைராக்கியம் ගන්න. ඊට තමයි ඔබට අධිෂ්ඨානයක් අවශ්‍ය. கிறிஸ்துவுக்காக ஓடுகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා දුවනවා. எந்த மனுஷனையும் நம்புவதில்லை, ஆனால் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறோம். இயேசு ஒருவரே எங்களுக்கு மேன்மையான. කිසි මානුෂික විශ්වාස කරන්නේ අපි නමුත් උන්වහන්සේ உனக்கு සේවය அந்த කරන උන්වහන්සේ අපිට வைராக்கியம் විශ්වාස வரும். කරනවා. ඔබට ඒ අධිෂ්ඨානය ඇති වෙන්න ඕනේ. எல்லாரும் வாளையும் தேளையும் பிடிச்சு கொண்டு 40 நாள் நிக்கிறான். හැමෝම ඇවිල්ලා දවස් 4ක් எல்லாருக்கும் ඉන්නවා. வாளும் தொப்பி எல்லாம் கொடுத்தாச்சு. හැමෝට මේ දේවල් දුන්නා. எல்லாம் தொப்பி எல்லாம் அடிச்சு நிக்கணும். හැමෝම තොපියම ගාලා ඉන්නවා. வந்து நிக்கிறான் 40 நாள் கத்துறான். ஏய் දවස් 4ක් இஸ்ரவேலரே, කියනවා ඉස්රායෙල්නි வா நாய்களே வாங்க. බල්ලනේ එන්න. உங்களோட தெய்வம் எங்க? මේ දෙවියන් වහන්සේ කොහෙද? வைராக்கியம். අධිෂ්ඨානය. தெய்வத்தை விட்டு கொடுக்க දෙවියන් மாட்டேன். වහන්සේ අත්හරින්න එපා. குனிய மாட்டேன். මං යට වෙන්නේ නැහැ. இந்த தெய்வம் நிமிர்ந்து நிக்கிற தெய்வம். මේ දෙවියන් වහන්සේ හිස ඔසවා තියෙන දෙවියන් நீதான் වහන්සේ. எல்லாத்தையும் விட்டுறியே. හැමදේම අත්හරිනවා. வேலைக்காக விடுற, රැකියාව උසස් பிசினஸுக்காக කරනවා. விடுற, ව්‍යාපාරය උසස් කරනවා. கல்யாணத்துக்காக விடுற, විවාහය උසස් சொந்த කරනවා. பந்தக்காக விடுற. ඥාතිනයන් උසස් விடாத කරනවා. கர்த்தர் අත්හරින්න உயர்த்துவார். එපා. සොන්නස ஒருத்த උසවයි. மட்டும் வந்து நின்றான். කෙනෙක් විතරක් ඇවිත් හිටියා. யார் கத்துறது? கேட்டான். சின்ன படியும் 17 வயசு. කවුද කෑ ගන්නේ කියලා ඒ කුඩා දරුවා ඇවිල්ලා ඇහුවා. அண்ணங்காரன் அதட்டுறான். என்ன உனக்கு வேலை இங்க? ඊය කියන මෙතන මොනවද ඔයාට වැඩේ? நாங்க வீரர்கள், படித்தவர்கள், අපි ඉගෙන ගත්ත அரசாங்கத்துல உத்தியோகம் பண்றோம். අපි රජයේ නිලධාරීන් ඉගෙන ගත්තා. நீ எப்படி இங்க வந்த? ඔබ කොහොමද මේට அந்த ආවේ? வெளியே பார்த்துட்டு ஓடு. ආව වැඩේ බලලා යන්න. அவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறான். ඔව් තව කෙනෙක්ගෙන් ගිහලා அதே 37 இவங்க எப்படிப்பட்டவன்னு பாங்க. කෙනෙක් කොහොම කෙනෙක්ද முடிக்கும். කියලා බලන්න. 14 15 16 17 எப்படிப்பட்டவங்க வாசிங்க. 15 16 17 இது அடுத்த அதே தகப்பண்ட பிள்ளை ஒரே சபையில கிறிஸ்துவுக்காக வாழ்றவங்க 2 பிரிவின கூட்டம் வாசிங்க. එකම සභාවේ විශ්වාසී උසයි ණය දෙකාණ්ඩයක්. அப்பொழுது அவன், ம். நீ போய்
உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். இந்த எபிரேன் சீகேம் எல்லாம் அடுத்த முறை வெளிப்படுத்துவானா? ஓகே, வாசிங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி என்ன செய்ய பண்ணினார்கள்? මොනවද කරේ? யார் இத பிள்ளை? කාගේ දරුවන්ද? பரிசுத்தவான்ட பிள்ளை. සුද්ධවන්තයන්ගේ දරුවන්. ரெண்டு குரூப் சபையில. කණ්ඩායම් දෙකක් සභාවේ. ஒன்று கர்த்தருக்கு பயந்தது, ස්වාමීන් වහන්සේට බයව ரட்சிப்புக்காக கொலை செய்கிற சகோதரர்களை தேடி போவது. ගැලවීම උත්සාහ මරන්නා වූ සහෝදරයන්ව හොයාගෙන යනවා. தகப்பன் அன்புக்காக පියාගේ ප්‍රේමිය උදෙසා கொலை செய்கிறவர்கள். මරණ අය. ஏய், இந்த சபைக்குள்ள என்ன பிளான் பண்ற? මේ සභාව තුළ මොනවද සැලසුම් කරන්නේ? என்ன திட்டம் பண்ற? මොනවද ඔබ සැලසුම් කරන්නේ? உன்னை அன்பாய் அழைச்சி வந்த சபை, ඔබට ප්‍රේමයෙන් කැඳවාගෙන ආපු உனக்கு ஒரு සභාව. நல்ல தேவன் இருக்குது. ඔබට හොඳ දෙවි කෙනෙක් ඉන්නවා. அவர் பரலோகத்திலிருந்து தேடி வந்தார். ස්වර්ගයේ ඉඳන් ඔබ සොයාගෙන ආවා. வயசு 17, වයස අවුරුදු 17යි. கர்த்தருக்கு பயந்தவன். ස්වාමීන් වහන්සේට බය වුණු කෙනෙක්. கர்த்தருக்கு பயந்து வேதம் வாசிக்கிறியா? ස්වාමීන් වහන්සේට බයෙන් ඔබ බයිබලයේ කියවනවා. இந்த கால நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னோட அசைவாடுகிறார். දැසන කාලේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ අතරේ සැරිසරනවා. ரட்சிப்பை கொலை செய்ய பாக்குறியா? ගැලවීම මරා දමන්න බලනවද? ஊழியக்காரனை அவமானப்படுத்த பாக்குறியா? දේශේවකයා ලැජ්ජාවට පත් කරන්න இவர் හදනවද? சரியான சத்தியத்தை பேசினார். මේ හරි සත්‍ය කතා කළා. இவர் எங்களோட பக்கம் வரமாட்டேன் என்றார். අපේ පැත්තට එන්නේ නැහැ. இவர் என்ன செய்யலாம்? මේකට මොනවද කරන්න පුළුවන්? உன் வாழ்க்கையை அழிச்சு கொள்ள பாக்குறியா? ඔබගේ ජීවිත විනාශ කරන්න என்ன හදනවද? நினைக்கிற? මොනවද කරන්නේ? என்ன உண்ட பிளான்? මොනවද வாட் ඔබගේ இஸ் සැලැස්ම? யுவர் பிளான்? මොකක්ද ඔබගේ සැලැස්ම? ஹோலி ஸ்பிரிட் உன்னை கைட் பண்ணோம். ශුද්ධාත්මයන් වහන්සේ இங்க ඔබ உட்கார்ந்து கொண்டு என்ன திங்க் பண்ற? මෙතන වාඩි වෙලා ඔබ මොනවද நான் சபைக்கு කල්පනා இனி வர කරන්නේ? மாட்டேன். මම සභාවට தூரத்திலே இருந்து வந்த கெட்ட குமாரன் தகப்பன் இறங்கி ஓடி வந்து என்ன செய்தார்? ඒ අකීකරු පුත්‍රයා දුරින් ඉඳන් என்ன එති පියා செய்தார்? බැලලා මොනවද කරන්නේ? கொள்ளாதவன், නපුරු කෙනෙක්, கீழ்ப்படியாதவன், යටත් නොවන කෙනෙක්, வேசிகளோடு சம்பந்தம் கலந்தவன். වෛශ්‍යාවන් සමග සම්බන්ධ වුණ இந்த කෙනෙක්. கால பொழுது எப்படியான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ற? මේ උදෑසන කාලේ ඔබ ஏய்! කිසිදු ජීවිතයක්ද ගත இந்த කරන්නේ? காதுக்குள்ள கட்டட சத்தம் போக விட ඇයි மாட்டேன். ඔබගේ කනතුළට ස්වාමීන් වහන්සේගේ ශබ්දය එන්නට දෙන්නේ නැහැ? யாக்கோபு இடம் கொடுக்க இல்ல. යාකෝබ ඉඩ දුන්නේ නැහැ. அதனால வேதம் சொல்ல பிசாசுக்கு இடம் கொடுக்காத. බයිබලයේ කියන යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. இடம் கொடுக்காத. ඉඩ දෙන්න එපා. உண்ட ஆராதனைய பறிச்சிடுவான். ඔබගේ නමස්කාරය உண்ட அழக උදුරාදමයි. பறிச்சு, உண்ட சந்தோஷத்தை பறிச்சிடுவான். ඔබගේ අලංකාරය உண்ட ප්‍රීතිය சம்பாத்தியத்தை ඔබගේ பறிச்சிடுவான். හම්බ කිරීම அவனுக்கு උදුරාදමයි. வேலை உன்னை குட்டுயிராய் கொண்டு வந்து போடுவான். ඔබට අවශ්‍ය ඔබව Be careful. ඔබ ප්‍රවේශම් වෙන්න. ஊழியக்காரனை குற்றம் சாட்டாத, දේවසේවකයට චෝදනා சபையை කරන්න குற்றம் එපා. சாட்டாத. සභාව චෝදනා කරන්න நீதான் එපා. மனம் திரும்ப ඔබ வேண்டும். තමයි පසුතැවිල්ල හැරෙන්න ඕනේ. நீதிமான் விழுந்தாலும் கர்த்தர் 7 தரம் உயர்த்துவார். ධර්මිෂ්ඨ එක්වරක් நீ விழுந்ததை மட்டும் யோசிச்சு கொண்டிருக்கிற. ඇයි ඔබ වැටෙන එක ගැන විතර කල්පනා කරමින් ඉන්නේ? நீ எழும்ப விருப்பம் இல்லை. ඔබට නැගිටින්න நீ කැමති எழுப்ப නැහැ. மாட்ட. ඔබ නැගිටින්න ஏய், කැමති ஒரு නැහැ. ஊழியக்காரன் விழுந்தா போய் எழுப்புவியா? ඒක දේවසේවකයෙක් කරන්න ඔබ ගිහලා නැගිටිනවා. அவன வீட்டுக்கு போவியா? ඔබගේ ගෙදරට යනවද? பரிந்து பேசுவியா? ඔබ උනුසා මැදිහත්කාරකම් කරන. ஆனா நீ விழுந்தா கர்த்தர் உயர்த்துவார். නමුත් ඔබ වැටෙන ස්වාමීන් වහන්සේ ஊழியக்காரன் வாரார். දේවසේවකයෙක් එනවා. ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ප්‍රවේශම් වෙන්න. இந்த வருடத்தின் கடைசி முடிவில கர்த்தர் உன்னை நிறுத்து பதில் கொடுப்பார். මේ වසර අවසානයේ ස්වාමීන් වහන්සේ ඔබට ප්‍රතිවිපාක දෙයි. பிசாசு ஜெபிக்க விட மாட்டான், යක්ෂයා යාඥා කරන්න கொடுக்க දෙන්නේ விட மாட்டான், දෙන්න දෙන්නේ නැහැ. பரிசுத்தமாய் இருக்க விட மாட்டான், සුද්ධකමින් ඉන්න දෙන්නේ නැහැ. ஆனந்தமான சபைக்கு வர விட மாட்டான், ප්‍රීතියෙන් கல்லறையான வாழ்க்கையில கொண்டு போய் வச்சிடுவான். சோனக்கா ஜாக்கிரதை, ஜீவிதத்தை இடம் கொண்டு கொடுக்காத, சோனக்கா- இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத. සෝහනක් වගේ ජීවිතයක් තුළ ඔබව තියයි ඔබ ඉඩ දෙන්න பரலோக එපා. வாழ்க்கையை அழிச்சிடுவான். ස්වර්ගික ජීවිතය வீட்டுக்குள்ளே இருந்து ඉවරයි. யோசிப்ப. ඔබ ගෙදර ඉඳන් කල්පනා කරයි. ரட்சிக்கப்பட்ட அநேகர் சபைக்குள்ள வரையில they stay in the home. අද ගැලෙමල අපු බොහෝ දෙනෙක් සභාවට එන්න උන් නිවෙස් වල රැඳී அவங்க ඉන්නවා. பிசாசு பிசாசு යක්ෂයා இந்த கால நேரத்துல யோசேப்பு என்னும் ரட்சிப்பி பரிசு தாவியை எப்படி யோசிக்கல? මේ උදෑසන කාලේදී යක්ෂයා යෝ ஏ ඇයි உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யும். ඔබ කරන්නේ ස්වාමීන් වහන්සේ හාස්කම් කරන පිණිස. பிசாசுக்கு இடம் கொடுக்காத, ස්වාමීන් වහන්සේ යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. இடம் கொடுக்காத. යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. கணவனுக்கு கீழ்ப்படியும் சொன்னா கீழ்ப்படி. ස්වාමි පුරුෂයාට යටත් වෙනකම යටහත් වෙන්න. மனைவிக்கு அன்பு செலுத்த அன்பு செலுத்து. භාර්යාවට ප්‍රේම කරන්න. பிள்ளைகளை வச்சு கீழ்ப்படி. දරුවන්ට යටහත් பிசாசு යක්ෂයා devils
பிசாசு යක්ෂයා பிசாசு යක්ෂයා அழிக்கிறான், විනාශ කරනවා. சபையை அழிக்கிறான், සභාව විනාශ குடும்பத்தை කරනවා. அழிக்கிறான், පවුල විනාශ வீட்டை කරනවා. அழிக்கிறான், නිවස විනාශ உறவை කරනවා. அழிக்கிறான், සම්බන්ධ ஊழியத்தை විනාශ அழிக்கிறான், කරනවා. සේවය විනාශ சம்பாத்திய කරනවා. அழிக்கிறான். හම්බ කරන එක විනාශ அவன் කරනවා. அழிக்கிறவன். ඔහු විනාශ කරන He will කෙනෙක්. destroy. ඔහු විනාශ කරන්නේ. அதனால சபையில மக்கள் தளிக்க முடியல. සභාවේ ஏன் உங்க வீட்டுக்குள்ள ஊழியக்காரன் வரவே முடியுது இல்லையே? ඔබේ නිවසට දෙවසේ உங்க வீடு அழகான வீடு, ஒரு prayer meeting வைக்கிறியா? ඔබේ නිවස හොඳ ප්‍රයාම ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறியா? අවුරුදු වතාවක් No. කරනවද? නෑ இல்ல. නෑ இல்ல. නෑ. உங்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்து போறாங்க? ඔබේ නිවස තුළට කී දෙනෙක් ඇවිත් යනවද? எப்ப பிசாசை துரத்த போற? කවදාද යක්ෂයාව දුරු කරන්න යන්නේ? எப்ப துரத்த போற? කවදාද එලවන්න යන්නේ? எப்ப செய்ய போற? කවදාද ඒක කරන්න යන්නේ? ஒன்றுமில்லாம வந்து சாப்பாடு இல்லாம ஒன்றுமே இல்லாம வந்த කිසිවක්ම உன்னை නැතුව බාවා. உயர்த்தின தேவன் சமூகத்துல வர இப்ப விருப்பம் ඔබ இல்லையா? එසව් දෙවියන්වහන්සේගේ මුඛයට ඉන්න ඔබට කැමැත්තක් නැද්ද? சொல்லுயா. விருப்பம் இல்ல. කැමැත්තක් නැහැ. சொன்னாங்க மோசேக்கு, நாங்க சாகுறோம், මෝසෙස් කිව්වා අපි මැරෙන්නම්. எங்கள் பிள்ளைகள். අපේ දරුවන් கர்த்தர் மோசேக்கு சொன்ன, ஏய் உண்ட பிள்ளைகள் பிரவேசிப்பாங்க, நீ சாவ. සනස මෝසෙස් කිව්වා ඔබේ දරුවන් යයි උන ஏய் ஆசீர்வாதத்தை காணாம பெற்றோர்கள் சாகாதீங்க. ආශිර්වාදය දකින්න නැතුව දෙමව්පියන් මැරෙන්න එපා. சொல்ல விளங்குதா? ஜாக்கிரதை, இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் கைட் பண்ற. අද ශුද්ධාත්මයන් වහන්සේ මඟ පෙන්වනවා. என்ன ஹோலி ஸ்பிரிட் கைட் பண்ற. ශුද්ධාත්මයන් වහන්සේ මඟ පෙන්වනවා. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வர. வாசிங்க அடுத்த வசனம். ජීවිතේ වෙනසක් ඇති කරන්න ඕනේ. ஒருவரை ஒருவர் நோக்கி ஆ. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், என்ன காரம் வர்றான்? என்ன காரம் வர்றான்? கண்டுபிடிச்சிட்டான், சொப்பனக்காரன். කල්පනා දැන් හොයාගත්ත ස්වප්නකාරයා. கடைசி காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் சொப்பனம் காண்பார். අවසාන කාලේදී ආත්මයන් වහන්සේ වැගුරු ලැබෙන විට ඔබේ ஏய், කුමාරවරුන් ඔබේ வீட்டுக்கு දරුවන් போனா பரிசுத்தமா ஒரு மணித்தான ஜெபிக்கும். දවසක් ගෙදරට ගියාම දවසකට ஜீவனுள்ள தேவனை கும்பிடுற, ජීවමාන දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. மரித்தோரும் உயிரோடு இருக்கிற தேவனை கும்பிடுற, செத்த தெய்வத்தை நீ கும்பிட இல்ல. මරණ දෙවි කෙනෙක්ට නෙමෙයි ඔබ නමස්කාර කරන්නේ. எங்க உண்ட வைராக்கியம்? කෝපගේ අධිෂ්ඨාන. உண்ட இருதயம் என்னதான் செய்யுது? ඔබගේ හදවත මොනවද ஏன் කරන්නේ? துவண்டு போகுது? ඇයි ඔබ මලානික වෙන්නේ? ஏன் எப்படி துவண்டு போகும்? කොහොමද මලානික වෙන්නේ? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு යක්ෂයාට ඉඩ දුන්නා. விட்டுட்ட பிசாசு. යක්ෂයාට ඉඩ දුන්නා. அவன் உன்னை துதிக்க விடுறான் இல்ல, ඔබට ප්‍රශංසා කරන්න துதிக்க දෙන්නේ தெரியுது නැහැ. இல்ல. ප්‍රශංසා කරන්න දන්නේ නැහැ. அவனுக்கு விருப்பம் என்ன? ඔබගේ කැමැත්ත මොකක්ද? தேவண்ட பிள்ளைகள் துதிக்க கூடாது, දේවනාසගේ දරුවන් ප්‍රශංසා தேவண்ட කරන්න பிள்ளைகள் එකයි. பரிசுத்தமாய் வாழக்கூடாது, දේවනාසගේ දරුවන් ශුද්ධ කමින් தேவண்ட பிள்ளைகள் ஊழியம் செய்யக்கூடாது. දේවනාසගේ දරුවන් සේවය வாசிங்க அடுத்த வசனம். நாம் அவனை கொன்று நாம் அவனை අපි ඔහුව என்ன செய்து கொல்லுவோம். මරමු. ரட்சிப்பை எடுக்க பார்க்கிறான். ගැලවීම ගන්න බලනවා. எங்களுக்கு வேலை கொல்ற வேலை. අපේ වැඩේ මරණ එක. யாரு? කවුද? பரிசுத்தவாண்ட பிள்ளை. ශුද්ධවන්තයාගේ දරුවා. நீ சாட்சியா இல்லாம வாழ்ந்தா எப்படி மற்றவர்களுக்கு சாட்சி ඔබ கொடுப்ப? සාක්ෂියක් නැතුව ජීවත් වුණොත් කොහොමද ඔබ අනිත් අයට සාක්ෂියක් වෙන්නේ? யோவான் ஸ்தானங்கள் பரிசுத்தம் உள்ளவன் ස්නාවක ජෝහන් තුමා ශුද්ධවන්ත කෙනෙක්. சொல்றான் ஏரோதே, பிலிப்பிட உண்ட தம்பியில மனைவியை நீ ரகசியமா வச்சிருக்கிற, ඔබේ මල්ලිගේ දියණිය මාව රහසිගතව තබාගෙන ඉන්නවා. அது சட்ட விரோதம், ඒක වැරදි දෙයක්. நீ வைக்க முடியாது. ඔබට එහෙම ඉන්න බෑ. ஏரோது பயந்து போன. හෙරොද් බය වුණා. உண்மையை சொல்லிட்டார். ඒ ඇත්ත කිව්වා. சிறைச்சாலையில் போட்டாச்சு. හිර ගෙදර அவரோட மகளோட பிறந்த நாளுக்கு டான்ஸ் நடக்குது. දියණියගේ උපන් දිනේට ராஜா கேட்கிற எல்லாருக்கும் முன்னுக்கா, இந்த மகளுக்கு என்ன வேணும்? අධිරාජ්‍යයන් ඔබේ දිනේට මොනවද ඕනේ? தாய் வளர்க்கிற வளர்ப்புலதான் பிள்ளை சபையில பரிசுத்தமாய் வாழும். මාවගේ கரங்களை தட்டி හැසිරීම ஸ்தோத்தரிங்க. තමයි සභාවේ ඇති වෙන්නේ. சொல்ல விடங்களா? தாய் சொல்லி அனுப்பிடா, මව කියලා යවනවා. யோவான் ஸ்தானுடைய தலைய வாங்கு. ස්නාවක ජොහන්ගේ හිස ඉල්ලන්න. சின்ன பிள்ளை කුඩා දියණිය. தெரியல, දන්නේ නැහැ. சின்ன பிள்ளை தான் உண்ட பிள்ளை. කුඩා දරුවා තමයි ඔබේ දරුවා. எப்படி வளர்க்கிற உண்ட பிள்ளைய? කොහොමද අදන්නේ ඔබේ දරුවා? நாளைக்கு சந்ததி பெருக பண்ற பிள்ளை. හෙට පරම්පරාව වැඩි කරන දරුවා. ஆபிரகாம் ஆணாட குடுக்கல, பெண்ணாட கொடுத்தான். ආබ්‍රහම් පිරිමි බැටළුවෙක් ගැහණු බැටළුවෙක්. எங்களுக்கு அக்கறை இருக்கு, உனக்கு அக்கறை இல்ல. ஒரு தாய் தந்த பிள்ளை மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை இருக்க வேண்டும். මවක් තමාගේ දරුවන්ගේ ආත්මික ජීවිතය ගැන සැලකිල්ලකින් ඉන්න ඕනේ. அது தாயிட பொறுப்பு. ඒක මවගේ ඒ වගකීම. போய் கேட்கிறா கிட்ட, ගිහිල්ලා අහනවා ළඟට. யோவான் ஸ்தானங்கள தலை வேணும். ස්නාවක ජොහන්ගේ හිස ඕනේ. ஏரோது எழுந்து அதிர்ந்து போனான். හෙරොද් නැගිටලා පුදුමයටපත් වුණා. போய் உண்ட அம்மாட்ட கேள், ගිහිල්ලා ඔබේ අම්මගෙන් ඉල්ලන්න. வேறொண்ட கேட்க சொல்லு. වෙන මොනවා හරි ඉල්ලන්න කියන්න. தாய் சொன்னான், அவன் தலை தான் வேணும். මම ඔයාගේ හිස ඕගේ හිස තමයි ඕනේ. ராஜா රජතුමා துக்கப்பட்டு போனார். දුකටපත් වුණා. ராஜாவோட வார்த்தை அதிகாரமானது. රජතුමාගේ වචනේ බලය ලද්දේ. தலைய வெட்டி
அந்த பொம்பளையோட கையில தாயிட தலையில கையில கொண்டு கொடுத்தாங்க. හිස ගාලා ඇවිල්ලා ඒ ස්ත්‍රියගේ අතර ஏ දුන්නා. ஜாக்கிரதை, ඔබ ප්‍රවේශම් වෙන්න. சபையில வர்ற பெண்கள் ஜாக்கிரதை. සභාවට එන කාන්තාවන් ප්‍රවේශමින්. இயேசுக்கு செய்தி போகுது. යේසුස් වහන්සේට පණිවිඩය යනවා. துக்கம் அடைந்தார். දුකටපත් වුණා. சொல்ல விளங்குதா? இதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில මේ තමයි ආත්මික ජීවිතේ அதிகாரம் உள்ள தேவன். ආධිපති සහිත. அவங்களும் சொன்னாங்க கொலை செய்யணும், මරන්න ඕනේ. கொலை මරන්න. கொலை செய்யணும். මරන්න ඕනේ. ஏ ඇයි? பாவம், පාපය. பாவம் පාපය. ரகசியமாக செய்கிற பாவம், රහසිගතව කරන පාපය. பாவம், පාපය. இச்சை, තෘෂ්ණාව. அநியாயம் අයුතුකම්. உங்க வாழ்க்கைக்கு வர தடை பண்ணி மிஷனையே கொலை செய்ய பாக்குது. ඔබගේ ජීවිතේට බාධා කළේ මිෂන් එක විනාශ කරන්න உண்ட බලනවා. சாதி, ඔබගේ உண்ட பெருமை ඔබගේ සැලසුම් ඔබගේ උඩඟුකම நான் அடக்குவேன். මගේ කුමන්ත්‍රණ මා යටත් කරනවා. ஒன்றும் தெரியாது, කිසිවක් දන්නේ නැහැ. அடைந்து வந்தேன். අපි ආවා. அப்படிதான் இயேசுவையும் கொலை செய்தார். එහෙම තමයි යේසුස් වහන්සේවත් මැරුවේ. மறுபடி கொலை செய்ய போறியா? නැවත මරන්න உண்ட යනවාද? இச்சைக்காக? මේ තෘෂ්ණාව වෙනුවෙන්. இயேசுவை இன்னும் தெய்வமா உனக்கு தெரியலையா? යේසුස් වහන්සේ තාම දෙවි කෙනෙක් ලෙස ඔබට පේන්නේ නැද්ද? இயேசுவுக்காக வாழு, යේසුස් වහන්සේ උසස් ජීවත් වෙන්න. சிலுவையில் அறையாத. කුරුසිය නැවත එනගසන්න එපා. ஆவியானவர் இந்த சபையை நோக்கி அழுகிறார். ආත්මයන් වහන්සේ මේ සභාව දෙස බලලා අඬනවා சொல்ல விளங்குதா? කියන. நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் ඔබ කරන හැම දෙයක්ම தேவனை வெறுக்க பண்ணது. දෙවියන් වහන්සේට අමතක දෙන ඔප්පුකොඩු දුකටපත් දෙකේ. කරනවා. බාර කරන්නද? மாறு, වෙනස් වෙන්න. இன்னைக்கு மாறு, අද වෙනස් அப்படியே වෙන්න. போயிடாத. එහෙම යන්න එපා. டோன்ட் கோ. එහෙම යන්න එපා. 25ஆம் ஆண்டு நல்ல ஒரு அபிஷேகத்தோட தேவன் பேச, இப்படியே போயிடாத. 25 වසරේ ආලේපිකුන් වහන්සේ කතා කරනවා මෙහෙමම යන්න එපා. மோசே பார்வோன் இனி உம்மை காண்பதில்லை. මෝසෙස් පාරුන් දිහා බලන මින් මතු නුඹලා දකින්නේ නැත. I not see you again. නැවත නුඹලා දකින්නේ නැත. கடைசி வார்னிங் என்ன? අවසානයේ உண்ட பிள்ளை சாகும். මේ දරුවා මැරෙයි. That's warning. එයයි අනතුරු ඇඟවීම. எங்களுக்கு ஒருவர் மறிச்சிருக்கார், இயேசு. අපෝසය කෙනෙක් බන යේසුස් ஒரு වහන්සේ. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. மோசே சொன்னார், உன்னை நாங்கள் காண மாட்டோம். මෝසෙස් කියව නුඹලා මා නැවත දකින්නේ නැත. உன்னை இவ்வளவு காலம் கண்டோம், பயப்படுத்தின. බය කළා. இனி காண்பதல்ல, මින් මතු දකින්නේ නැත. இனி காண்பது கானான் சுதந்திரமாக. මින් මතු දකින්නේ කානාන් කී උරුමය. எழும்பி நிற்போம். විනයකට සිටු.